அண்மை செய்தி ஜனநாயகன் மத்திய தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்காக தற்போது மத்திய தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் பட தணிக்கை சான்று விவகாரத்தில் தங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, தற்போது பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்த நிலையில தற்போது சென்சார் போர்டு தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். தங்கள் தரப்பின் வாதத்தை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று ஜனநாயகன் படத்தின் வழக்கு தொடர்ந்து ஜனநாயகன் படம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தங்கள் தரப்பின் வாதத்தை கேட்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்று சென்சார் போர்டு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பி டி ஆஷா படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இருந்தார். இந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை குழு சார்பில் அவசர முறையீடு செய்து மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மனுவிற்கு பதிலளிக்க அவகாசம் வழங்கி விசாரணையை 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஒரு மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு வழக்கு தொடர்பாக இன்று காலை முறையீடு செய்வதற்காக முயற்சித்த போது மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு நாளை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் ஜனநாயக பட தொடர்பான வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று தணிக்கை குழு சார்பில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.